நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் சந்தை, அதாவது வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா ஒரு மணி இப்போ ஒரு 7:30 மணி பக்கமா ஆயிருக்கு. குட்டிகள் ஆடுகள் இப்பதான் இறங்கிட்டு இருக்கு. அதாவது விற்பனையும் நடந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க ஆடுகள் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க, விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க சந்தைக்குள்ள போய் ஒவ்வொரு ஆடுகளும் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது, குட்டிகள்லாம் என்ன விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, என்ன விலை நிலவரத்துங்கள்ல ஆடுகள் குட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடுகளையும் வாங்க குட்டிகளையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கலாம். பின்னால பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மயிலம்பாடி குட்டிகள் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பொட்ட குட்டியான கிடா குட்டி என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது? 4000 சொன்னாங்க, 3000க்கு முடிச்சோம். 4000 இந்த குட்டி 4000 சொல்றாங்க. 3000க்கு முடிச்சோம். 3000 முடிச்சிட்டீங்க. இது எப்படி நான் பால் கொடுத்து கொடுக்கணும் முடியும்? கொப்பல் கயிறைன்னு உள்ளலையே பால் தான் கொடுக்கணும். பால் தான் கொடுக்கணும். குட்டி ஆனா ஒரு முக லட்சணத்துல இருக்கு. இந்த பொட்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கினது. இது என்ன கலர்னா? அதாவது இந்த ரா கலரா இல்லாம வித்தியாசமா இருக்கு. ஆமா, பொட்டு குட்டின்னு சொல்லுவாங்க. பொட்டு குட்டிலே கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு நீங்க எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? இது நாங்க புதுக்கோட்டை ஏரியா கொண்டு போறோம். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி? இது வரைக்கும் ஒரு 6 வாங்கியிருக்கோம். நான் நாளைக்கு வாங்கிட்டு தான் போவோம். ஒரு நாளைக்கு இருந்து வாங்கிட்டு தான் போவோம். சரிங்க. அதாவது இந்த மாதிரி குட்டி எப்படின்னா நீங்க கொண்டு போய் விற்பனையா இல்ல எப்படிங்க? விற்பனை தான், சந்தையில விற்பனை பண்ணிடுவீங்க. சரிங்க சரிங்க. அதாவது இந்த பொட்டு குட்டிக்கு இந்த கலருக்கு தான் மதிப்பு. கலருக்காக இந்த விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரி. என்ன வாங்க வாங்க. ஆனா கையில சூப்பர் கடாய் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இதான் டாப்பான கடாய். ஆமா, பல்ல 6 ஒல்லு. எப்படி இருக்கு கடாய் இன்னைக்கு? இன்னைக்கு வந்ததுல நல்ல கடாய், தோரணையான கடாய் இது ஒண்ணு. இது ஒண்ணு. அதாவது நல்ல ஒரு முக லட்சணம், 6 பல்லு தான் சொல்றீங்க. நல்ல ஒரு நெஞ்சு தாக்கல, அதாவது செம்போர் கலர்னு நினைக்கிறேன். என்ன இது புளியம்பூர்ல தான் சேரும். புளியம்பூர்ல தான் சேரும். இல்ல கடுக்கா பொருள் சேருமா? கடுக்கா பொருள் சேராது, புளியம்பூர்ல தான் சேரும். புளியம்பூர்ல. ஆமா. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடாய் வச்சுக்கலாம்? ஏன்னா இது 50 ஆட்டுக்கு வச்சுக்கலாம். நல்ல ஒரு நெஞ்சு தாக்கல, சூப்பரான கடாயா இருக்கு. நல்ல ஒரு அமைதியான கடாயா இருக்கு. அமைதியான கடாய். நாங்க இப்ப கைக்குள்ள அணைச்சு வச்சிருக்கோம். ஆமா, இல்லன்னா அது விட்டா பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தோரணை. ஆனா நல்ல தோரணை இருக்கு. நல்ல அமைப்பான கடாய், நல்ல கொம்படி, நல்ல ஒழுக்க நீளத்துல இருக்கு. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல, டாப் சைஸ். இந்த மாதிரி கடாயை கொண்டு போனா ஆட்டுக்கு நல்ல குட்டி இறங்கும். ஆட்டுக்கு குட்டி இறங்கும். சூப்பரா நல்ல குட்டி இறங்கும். சரிங்க. ஆனா அதாவது இப்போ 50 ஆட்டு கொண்டு போகையில கடாயோட விலை நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு விலைக்கு 40,000 சொல்றோம். இன்னைக்கு விலைக்கு? ஆமா. ஏன் இன்னைக்கு சௌரியமா போனா? இன்னைக்கு கொஞ்சம் சௌரியம் தான். 40,000 ரூபாய் சௌரியம் தான் சொல்றீங்க. அதாவது ஃபைனல் ரேட்னா என்ன கொடுக்கலாம்? ஃபைனல் ரேட்னா ஒரு 37 ரூபா வரை கொடுக்கலாம்னா, அது கீழே கொடுக்க முடியாது. 37 குறைஞ்சது கொடுக்கலாம். சரிங்க. இது 6 பல்லு. இப்ப நம்ம வாங்கிட்டு போனோம்னா இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? ஏன்னா இது பல்லு இல்லாத வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஆட்டுக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தோரணை அது கீழே பாத்தீங்கன்னா ஆடு நல்லா விரட்டும். நல்லா வரும். நல்ல பெரிய குட்டியா போடுவோம். பெரிய குட்டியா போட்டதான் முதல்ல எடுக்க முடியும். இந்த கடாய் விலைக்கு முதல்ல எடுக்கணும்னா அப்புறம் 6 மாதத்துல முதல்ல எடுக்கணும். இந்த கடாயை கொண்டு போகணும். 10 ஆட்டுக்கு வரட்டினா போதும் இந்த கடாய் ஓசி. ஆமா, லாபத்தை எடுத்துடலாம். இதுல ஜோடி 15,000 மக்கள் வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா வாங்குவாங்க, தாராளமா வாங்குவாங்க. ஜோடி 15 ரூபாய்க்கு மேலதான் வைக்க, கீழே வைக்காது குட்டிகள். ஆமா. சூப்பர். நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல அழகான கடாய். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலேயே ஒரு தெளிவு, சூப்பர் கடாய்னா இந்த கடாய் தான். நல்ல. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். கொடியாடு கிடா குட்டிகள் தான். குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச குட்டிகளா இருக்கு. எல்லா குட்டிகளும் என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் மறுவலையா என்ன விலைக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐயாட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடுகள்லாம் கொடியாடு எப்படி வளர்ந்து எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 19 குட்டி. எல்லாம் கிடா குட்டி தானா? பூரா கிடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 6 மாத குட்டி. 6 மாச குட்டி எல்லாமே கிடா குட்டி. இது எல்லாமே இந்த காய் அடிச்ச குட்டியா? எப்படி காய் அடிச்ச பூரா? இதெல்லாம் வளர்த்துருக்கீங்க? ஆமா. இந்த குட்டிகள் வளர்க்கும் போது எத்தனை மாச குட்டிகளா வாங்குனீங்க? எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? 3 மாச குட்டில வாங்கினோம். 7 மாசம் ஆகும். ஒரு 3 மாசம் வளர்த்துருக்கீங்க. ஆமா. இப்ப குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ் வெயிட் எவ்வளவு இருக்குங்க? வெயிட்டா? 12 கிலோ 15 கிலோ வரும். அதானே. குட்டி எல்லாமே நல்ல குட்டி, தெளிவா இருக்கு. ஒவ்வொரு குட்டியும் என்னென்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒரு குட்டி 15 ரூபா வரும். ஒரு குட்டி ஒவ்வொன்றும் 13,000. ஆமா. என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்? 12 ரூபாய் கொடுக்கலாம். 12,000 ரூபா ஒரு குட்டி. ஆமா. 12 ரூபா ஃபைனல் ரேட்டு கொடுக்கலாம். ஆமா. எதுவும் கேள்வி கேட்டிருக்காங்களா? கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 11 ரூபாய் கேட்டா கொடுக்கல. 11 வரை கேட்டிருக்காங்க. ஆமா. குட்டி இன்னும் கொடுக்கல. இதெல்லாம் வாங்கி இன்னும் ஒரு 3 மாசம் வளர்த்தோம்னா பெரிய கிடாய் ஆயிரும். பெரிய கிடாய் ஆயிரும். கோயில் குளத்துக்கு வாங்கணும்னா மக்கள் விரும்பி வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா. சரி. நமக்கு எந்த ஊரு? ஆஸ்படா. சரிங்க. ரொம்ப நன்றி. சரி. சூப்பர். நல்ல ஜோடியான கடாயா இருக்கு. ஜோடியான கடாய் பல் போடல இன்னும். சரிங்க. பல்லே போடலையா? பல் போடல. 2 பல் போடல. ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க?
65 சொன்னையா? சரிங்க, என்ன வேலை ஃபைனலா கொடுக்கலாம்? 60 வந்தா கொடுத்துடலாம். 60 வந்தா ஒண்ணு 30 கணக்கு. ஆமா. சரிங்கண்ணா, பல் போடாத குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா. ரெண்டுமே நல்ல ஒரு ஒரிஜினல் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்ண்ணே? ஒரிஜினல் இது 30 வரும். 30. சரிங்க. ரெண்டுமே நல்ல தோரணம் என்னண்ணே? ஆமா. சந்தையில இருந்து விலை கேட்டிருக்காங்களாண்ணே? ஆமா கேட்டாங்க. என்ன வரை கேட்டிருக்காங்க? 55 கேள்வி. சரிங்கண்ணே, இன்னும் ஒரு 5000 ரூபாய் கூட வரணுங்கிறீங்க. வரணும். ஆனா நல்ல ஒரு சைஸா வரும். ஆட்டுக்கு வச்சுக்கலாம். சூப்பர் வியாபாரம். ஆமா, ஆட்டுக்கு நல்ல ஆட்டுக்கு வியாபாரம். பல் போடல இன்னும் பல் போடல. ஆமா. அப்படி இன்னும் ஹைட் வருமானே? ஹைட் இன்னொரு அடி வரும் வேற. நல்ல ஸ்பெஷலான கடாய் தான். ஆமா. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு வச்சுக்கலாம்? என்ன எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு குடாயை வச்சுக்கலாம்? இது ஆட்டுக்கு கிடாய் 100 ஆடு கூட வச்சிருக்கலாம். 100 ஆட்டுக்கு ரெண்டையும் சேர்த்தா 100 ஆடு வச்சு. 100 ஆடு வச்சு. சரிங்க. சூப்பர்ண்ணே. சரி, என்ன தீவனம் கொண்டு வந்திருக்கீங்க? அகத்தி கொலை. ஆமா. ஒரு நாளைக்கு எத்தனை கிட்ட கொண்டு வருவீங்க? ஒரு நாளைக்கு 80 100 வண்டியில கொண்டு வந்து வித்துட்டு போவோம். சரி. பாலாஜிவனுக்கு ஒரு புண்ணியம் பண்ணுவோம். அதானே. ஆமா, கொலைதானே தேவைப்படுது. அப்படி கொலையை வாங்கிட்டு வியாபாரம் பாக்குற வண்டி இல்ல. ஆமா, அதனால கொண்டு வந்துருவோம். ஏன்னா நீங்க கொண்டு வரலன்னா எல்லாமே அப்படியே சும்மா எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கும். ஆமா, சாப்பிட்டுருவோம். சன்னமா சாப்பிட்டுருவோம். இல்ல, இதை நீங்க கொண்டு வரலன்னா ஆடு அப்படியே சும்மா தான் கிடக்கும். ஆமா, சும்மா தான் கிடக்கும். ஆமா. இது நல்லா வவு நிறைய ஆயிருது. வயிறு நிறைய சந்தோஷமா ஆகி போகுது. சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா. இது எப்படி ஒரு கட்டு என்ன விலைக்கு கொடுத்து? 20 ரூபா கொடுக்குறோம் ஒரு கட்டு. ஆமா, 20 ரூபா. 20 ரூபா. ஆமா, 20 ரூபான்னா எப்படி மக்கள் விரும்பி வாங்கிடுறாங்க? அதெல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா ஊட்டச்சத்து நல்லான ஐட்டம். இது வந்து நல்ல கொழுப்பு சத்து. நல்லா ஆடும் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல வவு நிறையும். நல்லா இருக்கும். அகத்தி போட்டா போதும். ஆமா, அது நம்ம கொடியாடுகளுக்கு இந்த அகத்தி வந்து நல்ல ரிசல்ட். ஆமா, நல்ல செம்பரி. நல்லா வளர்ப்பு நல்லா ஏறும். நல்ல உடம்பு வைக்கும். நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நீங்க தான் ஆடு வளர்க்கல? ஆமா, ஆடு வளர்க்குறோம். நாங்க 30 வருஷமா வீட்டுல ஆடு இருக்கு. அதையும் பாத்துக்கிட்டு இதையும் பாத்துக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அனுபவத்துல தான் சொல்றீங்க. ஆமா. இப்போ ஓரளவு கொஞ்சம் வித்துட்டா இல்ல எப்படி? ஓடிடுச்சு. கூட்டம் நல்லா கூட்டம். ஓடிடுச்சு. விற்பனை ஆயிடுச்சு. நல்லா அப்படியே ஓடிடுச்சு. எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில 5 மணிக்கு 5:30க்கு. நாளைக்கு தான் போவீங்க? ஆமா, நாளைக்கு வேற கொண்டு வரணும். சரிங்க. இப்ப முடிஞ்சிச்சு. அப்ப நாளைக்கு காலையில வருவோம். பூசு கொண்டு. ஆமா. சரிங்க. ஓகே. வெள்ளன் சனி, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாள் வந்துருவீங்க. ஆமா. சரிங்க. சூப்பர். தேங்க்யூ. தாயாடு 2 குட்டியோட இருக்கா? ஆமா. அவனே ரெண்டு என்ன குட்டில? 2 பொடகுடினே. ரெண்டுமே பொட்டை குட்டி. தாயாடு கன்னியாடு குட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடியாடு குட்டியா போட்டு. ஆமா. ஆடும் குட்டியும் சேர்த்து என்ன ரேட் சொல்றீங்க? ஆடு குட்டி 15 தானே. 15? ஆமா. அளவா சொல்லிருக்கீங்க. ஆமாண்ணே. பரவாயில்ல. சரி, என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு 13 ரூபா வந்துடலாம். உண்மையே கொடுத்துலாம். 13 இருக்கலாம். ஆடு 2 குட்டியோட இருக்கு. ஆடு பல்லுன்னு? பல்லு 4 உள்ளுன்னு. நீ எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? என்ன இன்னும் ஆடு எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்க. ஆடு குட்டி வளர்க்குற பொறுத்து வச்சுக்கலாம். ஆமா, நல்லா வளர்க்கணும். ஆமா, குட்டி வளர்க்கணும். நல்ல இற வச்சோம்னா போதும். நல்லா இற வச்சா நல்லா. என்ன இலனை இது? இது வந்து அவுத்திக்கிறேன். ஒரு கட்டு வச்சாச்சு. ஒரு கட்டு வாங்கினேன். ஆமா. இப்ப ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்தி கூட கொடுத்தா எவ்வளவு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு? அது திங்க மட்டும் கொடுக்கலாம்ண்ணே. அளவா கொடுக்கலாம், அவ்வளவுதான். அகத்தி கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அது நல்லதா இருக்குண்ணே. விற்பனை இருக்கு. நல்ல சம்சாரி வியாபாரம் நல்லா இருக்கு. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணே? 10 ஒண்ணு விற்பனை ஆயிடுச்சு. இதா இருக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி. குட்டியா பொட்டை குட்டியான இது? பொறுக்குட்டி சார். பொட்டை குட்டி. ஆமா. அதாவது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 1500 ரூபா சொல்லுங்க சார். என்ன வேலை ஃபைனலா கொடுக்கலாம்? 1200 ரூபா கொடுத்துருவோம் சார். 1200. பால் கொடுத்து வளர்க்கணும். நல்லா பொட்டுக்குட்டி சார். பொட்டு நல்லா நாயம் பொட்டு. எவ்வளவு நாள் இந்த மாதிரி குட்டியா வரணும்னா நீ எவ்வளவு நாள் பால் கொடுக்கும்? ஒரு 3 மாசத்துல வந்துரும் சார். 3 மாசம் தான். 4 மாசத்துல வந்துரும். 3 மாசம் கணக்குல வந்துரும். அதாவது ஒரிஜினல் பொட்டு வாங்கிட்டாலே கொஞ்சம் லாபம் தான். லாபம் தான் சார். சரிங்க. ரொம்ப நன்றி. ஓகே சார். பல் போட்டுச்சானே? பல் போடல. பல் போடாத குட்டி தானே. என்ன வேலை சொன்னாங்க? என்ன வேலைக்கு முடிஞ்சது? 23 ரூபா சொன்னாங்க. 19 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நல்ல ஒரு முக லட்சணமான ஆட்டுக்கு போதானே? ஆட்டுக்கு. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடை தேவைப்படும்? நம்மகிட்ட கம்மியா தான். 30 ஆடு தான் கிடக்கு. 30 ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதுமா? ஒண்ணு போதும். இது இப்ப போனோன்னு வரட்டுமா இல்ல? போனோன்னு வரட்டும். இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். 6 மாசம் கழிச்சுதான் இது. இப்போ இதுக்கு என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு தானே? மாப்பிள்ளை கிடையாது. நேரத்தில் தான் தீவனம் தான். கையற எதுவுமே கிடையாது. இல்ல பருத்தி விதை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, எந்த ஊர்ல போறீங்க? கசாமுண்டு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்க? சந்தை பரவாயில்ல. சரிங்க. ரொம்ப நன்றி. வாங்கிருக்கீங்க, விற்பனை பண்ணிருக்கீங்க? தம்பி சூரங்குடி போயிருந்தோம். அங்க ஒரு 10 வாங்கணும். சரிங்க. இங்க வந்தோம். செம்பரி குட்டி நல்லா வைக்குது. சரிங்க. வெள்ளாடு குட்டி கொஞ்சம் நல்லாத்தே இருக்கு. அப்படியானே? ஆமா. நீங்க எப்பவுமே வெள்ளாடு தான்? நாம எப்பயுமே வெள்ளாடு தான். தெரிஞ்சாளுக்கு மட்டும் செம்பரி குட்டி வேணா அந்த மாதிரில இருந்து வராங்க, தூத்துக்குடில இருந்து வராங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு கான்டெக்ட் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ வந்து குட்டிகள் வந்து ஆவரேஜா எத்தனை மாச குட்டிகள் இருந்து எத்தனை மாச குட்டிகள் வரைக்கும் வாங்கலாம்?
தம்பி அதாவது பாலுடி குட்டி விரும்பி வாங்குறாங்க, இறை அடிக்கிற மாதிரி வாங்குறாங்க. நீங்க வந்து பாலுடி குட்டியோட வந்து இறை அடிக்கிற மாதிரினா கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. பாலுடி குட்டினா பிள்ளையை பாக்குற மாதிரி பார்க்கணும். பிள்ளையை பாக்குற மாதிரி பார்த்தாதே அது வந்து உண்டாகும். இவங்க சும்மா ஒரு கடமைக்கு என்டர்டைன்மெண்ட் போய் வளர்த்தாலும் ஒண்ணும் வளராது. அதாவது குட்டிக்குன்னா கொஞ்சம் நல்லா தெளிவா பார்க்கணும். ஆமா, பார்த்தாதான் சுழி சுத்தம் வால் கொம்பு எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து தெளிவாத்தான் வாங்கணும். அது வந்து புதுசா வாங்கி வளர்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவப்படலாம். அது இறை அடிக்கிற மாதிரினா கொஞ்சம் வந்து மேய்ச்சலுக்கு ஆகும், இந்த மாதிரி அகத்தி குலைக்கு ஆகும். பாலுடி குட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா தான் வளரும். பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியிருக்கும். 3 மாசம் 6 மாசத்துக்கு தான் உண்டாயிரும். அதானே.